இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். இப்ப தமிழ்நாடு நீ என்ன நினைக்கிற? நமக்கு அதை தண்ணி இல்லைன்னு நினைக்கிற. அது இல்ல. நமக்கு வந்துடா ஒரு ஆண்டுக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 2 பருவங்கள்ல மழை. ஒன்னு தென்மேற்கு பருவம், ஒன்னு வடகிழக்கு. இந்த 2 பருவ மழைகளையும் நமக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. குறைஞ்சது டிஎம்சி கணக்குல 4000, 4300, 4500 டிஎம்சி தண்ணீர் பெய்யுது. இப்ப 4300 டிஎம்சின்னு வச்சுக்க. இதுல என்ன கொடுமைன்னா, பல இதை நம்ம சேமிக்காதனால அது நீராவியாகி போயிருது. பல இது இந்த கழிவு நீர்களை விட்டு நாசம் பண்ணிடுறோம். பல இதை சேமிக்காம ஏரி குளங்களை, குட்டை கம்மாய்களை, தாங்கல்களை, ஏந்தல்களை வெட்டி சேமிக்காம கடல்களை விட்டுறோம். இப்ப எப்படி சீமான் சரி செய்வ? 950 மில்லிமீட்டர் 1000 டிஎம்சி 1500 தான் எனக்கு அதிகபட்சமா பயன்பாட்டில் இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்? இன்னும் ஒரு 500, 600 டிஎம்சி சேமிக்கிற வேலையை செஞ்சுட்டேன்னா நான் எவனுகிட்டையும் கையேந்தி தண்ணீருக்கு நிக்க வேண்டியதில்லை. அப்ப நான் என்ன சொன்ன, அதிகாரத்துக்கு வந்தவன கர்நாடகால இருந்து எனக்கு தண்ணி தராதேன்னு சட்டசபையில நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எப்படி போடுவேன்? கர்நாடகாவில இருந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்க கூடாது. பெரிய வெள்ளமா இருந்தாலும் அவன் சிக்கி சாயன்மை ஒழிய எனக்கு தண்ணி தரக்கூடாது. அப்பா நல்லுசாமி சிரிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா எனக்கு போதுமான அளவுக்கு தண்ணீரை தேமிக்க கொள்ள ஆற்றல் கரிகாலன் பேரனுக்கு இருக்குமா இருக்காதா? போர்க்கால நடவடிக்கையில் 10 ஏக்கர், 20 ஏக்கர், 100 ஏக்கர், 50 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டும் போது இங்க வா என்னை காப்பாத்து, நீ ஆத்தால போய் கத்துறான்லடா, நான் அவன் மயம் போய் கேட்கிறேன்டா. இதுல 1000 ஏக்கர்ல ஏறி வெட்டுவான் ஆத்தானா, எடுத்துக்கடா நான் பெத்த மகனேன்னு சொல்லுவாடா அவன். வெட்டுவேன், நீரை தேக்குவேன். ஏரினா 2000, 3000 ஏக்கர்ல இருக்கிறதா ஏரின்னு நினைக்காத. சின்ன சின்ன சின்னதா நீ எழுதி வச்சுக்கடா. விண்ணூர்தியில் பயணிக்கிற போது குனிந்து பார்த்தால் தேகத்தில் எப்படி தேமல் விழுந்து கிடக்குமோ அப்படி என் தேசத்தில் பார்க்கிற இடமெல்லாம் நீர் தேமல்கள் விழுந்து கிடக்கும்டா. சாலையில் சென்றால் பசுஞ்சோலை சாலைகள், 10 கிலோமீட்டர் வெறும் பனை, 10 கிலோமீட்டர் வெறும் நாவர், 10 கிலோமீட்டர் தனிக்கொன்றை, பனிக்கொன்றை, வேம்பு, புங்கை, பூவரசு, புலி மரமா இருக்கும்டா. திருமணம் 1000 ஏக்கர்ல ஆடுறா, 1000 ஏக்கர்ல மாடுறா, கூட்டு வேளாண் பண்ணைடா, இல்லைன்னா நீரி தேக்கம்டா, இல்லைன்னா காடு வெற்றிடம் என்று ஒற்றடம் இருக்காதடா. இதைத்தான் என் நம்பி துறை சொல்றாரு. பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம், 10 ஆண்டுகளில் பிரபாகரனின் பிள்ளைகள் கரிகாலனின் பேரைகள் என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் போத்திருவேன். பச்சை பசேர் என்று இருக்கும். இப்பவும் நீ விண்ணூர்தியில் இருந்து பாத்தீங்கன்னா என் நிலம் பச்சை பசேன்னு இருக்கும். என்னது? சீம கருவேலை. அது இறங்கி பார்த்தா தான் வேலி முள்ளுன்னு தெரியும். மேல இருந்து பார்த்தா என்ன செழிப்பா இருக்குப்பா, பச்சை பசேர்ன்னு இருக்குப்பா. பாத்துக்க. இது என்ன பண்றான்? அந்த நீரை சேமிக்காம என்ன பண்றான்னு பாரு. இந்த நீரை பூரா கடல்ல சேர விடுறான். கடல்ல எப்படி சேருது பாரு. மறுபடி கழிவு நீர் ஆக்குறான். இந்த நீரை சேமிச்சு, பெய்கிற மழையை சேமிச்சு, ஆழ்ந்து கவனி, தூய குடிநீரை இயற்கை சுத்திகரிச்சு நமக்கு கொடுக்குது. இதை சேமிச்சு வைக்காம கடலுக்குள்ள விட்டுட்டு அடுத்து என்ன சேட்டைய பாரு. பெரும்பகுதி 6 பல மாதங்கள் நீர் பற்றாக்குறைய சந்திச்சிருது, வறண்டுது. ஏன்னா அங்க போய் நீரை சேமிக்காதனால. அப்ப என்ன செய்து, என்ன பண்றான்? நீரை கடல்ல விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீர் ஆக்குறேன் உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு போட்டிருக்கான் பாரு. 50,000 கோடி செலவு பண்றாங்க. இயற்கை தூய குடிநீரை கொட்டுது கால். குடிச்சுக்க 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 குடிச்சுக்க. நீ கொழுப்படுத்து போய் அதுல திருப்பி விட்டு அதை சுத்திகரிக்க சிரிக்குது. ஏடா பைத்தியக்கார பைய மக்களை, ஏடா உங்களுக்கு அறிவில்லையடா? அறிவில்ல. கடவுள் கடவுள் ஒருத்தன் படகுல போய் விழுந்துட்டான் கடலுக்குள்ள. கடவுளே என்னை காப்பாத்தணும்னு ஒரு படகுல வருது. ஒரு படகு
வா வா அப்படின்னு ஒண்ணு வந்து பிடிடா கைய படகுல ஏறானா, நீ போ, கடவுள் வரணும், வருவார், கடவுள் வருவாருன்ட்டு எவ்வளவு சொல்லிட்டே வாடா, வரமாட்டேன்டான், போயிட்டாப்ல. திருப்பி ஒருத்தன் உலங்கூர்தியில வரான் ஹெலிகாப்டர்ல, கட 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 கட, டேய் வாடா, அந்த கையை பிடிச்சிட்டு மேல வாடா, போயா, கடவுள் வருவார் என்னை காப்பாத்தாரு, போயிட்டாரு. திருப்பி கப்பல் வருது, கப்பல், வாப்பா கப்பல்ல ஏறுப்பா, வரமாட்டேன், என்னை காப்பாத்த கடவுள் வருவாருன்னு வம்படியா நிக்கிறாப்ல. இப்ப போயிருச்சு கப்பல், கடைசியா தண்ணியை குடிச்சு சாக போறேன். அப்ப ஒருத்தர் கேட்கிறேன், உங்களை வந்து இவ்வளவு நம்பி இருக்கானு, டேய் பைத்தியக்கார பையில, 3 தடவை போனேன், படகுல போனேன் வாடான்னு கூப்பிட்டேன், மறுபடி இதுல உலங்குருதியில போனேன் ஹெலிகாப்டர்ல, மறுபடி கப்பல்ல போனேன். அவன் எங்கடா என்னை நம்பினா, கடவுள்னா எப்படா வரும், நான் தான் 3 முறை போய் வாய்ப்பு கொடுத்தேன் வாடான்னு. அப்புறம் வரல, என்ன சாகிறத தவிர என்ன பண்றது, அவன் சாக வேண்டிய ஆள் தான் விட்டு விட்டாப்ல. புரியுதா? அது மாதிரி இந்த மழை, இந்த கடல், இந்த சூரியன், இந்த மேகம் எல்லாம் பார்த்து சிரிக்குது, பைத்தியக்கார பையன். டே, அதுக்கு தாண்டா தண்ணி குடிங்க, வாட்டர் குடிக்காதீங்கன்னு சொல்றேன். சோறு தின்னுங்கடா, ரைஸ் திங்காதியடா, சாதம் திங்காதியடா, மானம் கிட்ட அறிவு கட்டு போயிருவியடான்னு அதுக்குத்தான் சொல்றேன். தண்ணீரை கொண்டு போய் கடல்ல விட்டுவிட்டு அந்த காவாளி பயலுக 50,000 கோடிக்கு சுத்தி இருக்கிறான். 50,000 கோடிக்கு எத்தனை நீர்த்தேக்கங்களை வெட்டி இருக்கலாம் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் நீங்க ஆழ்ந்து அறிந்து சிந்திக்கணும். பாரு, எத்தனை ஏரியா வெட்டிருக்கலாம், இங்க பாரு, இது மாதிரி எத்தனை ஏரியா வெட்டிருக்கலாம், எத்தனை ஏரி. இது யாரு? மின்விசிறி, மாவரைக்கிற எந்திரம், மடி கணினி, தையல் மிஷின், சைக்கிள் பாரா, பாத்துக்கிட்டே வாடா, சைக்கிள்ரா, சைக்கிள். நல்லா கவனிடா, வண்ண தொலைக்காட்சி பெட்டிடா, ஐயா உபயம்டா, வண்ண தமிழ்நாடு அரசு வண்ண தொலைக்காட்சி பெட்டி பாத்துக்கடா, மடி கணினி, நல்லா கவனிச்சுக்கடா. டே பாரா பாரா, இங்க கவனிடா, டே இங்க கவனிடா. ஏண்டா எல்லாத்தையும் இலவசமா கொடுத்த அந்த பயமக்க, ஏன்னா தண்ணீரை மட்டும் 10 ரூபாய்க்கு வித்த, அங்கதான்டா நீ யோசிக்கணும். ஏன் ஒரு மடிக்கணினி என்ன விலை, ஒரு மாவு அரைக்கிறது என்ன விலை, ஒரு இந்த மாவை ஆட்டுறது எம்பிட்டு, ஒரு மசாலா எந்திரம் எவ்வளவு, மசாலா அரைக்கிறது, ஒரு மிதிவண்டி, எல்லாம் இலவசம்டா. நம்ம வந்து இலவசத்தை எதிர்த்த உடனே விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி. நான் கேட்டேன், அம்மா எங்களுக்கு விலை இல்லை. ஐயா எங்களுக்கு விலை இல்லை, உங்களுக்கு அந்த அவன் கொடுக்கறவனு விலை இல்லாம கொடுத்துட்டானா? இதையெல்லாம் இலவசமாக தர முடிந்த இந்த அதிகாரங்களால் உயிர் தேவையான நீரை தன் நாட்டு குடிகளுக்கு, தரமான தூய நீரை ஏன் இலவசமா தர முடியவில்லை? ஏன் தர முடியாது என்றால் கவனி, இதுதான். இலவசமா கொடுத்து விட்டால் இந்த நீரை உறிஞ்சி விற்கிற முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள். முதலாளிகள் பாதிக்கப்பட்டால் என்ன இழப்பு? இவர்களுக்கு அவர்களிடத்தில் வருகிற கமிஷன் போய்விடும். அதனால்தான் இவர்களை ஆட்சியாளர்கள் அல்ல, தரகர்கள், புரோக்கர்கள் என்று நாம் சொல்ல காரணம் இதுதான். இப்ப நாம் வரும்போது எது ஒன்றும் இலவசம் அல்ல. தூய குடிநீர் என் மக்களுக்கு இலவசம், அறிவை வளர்க்கும் கல்வி என் மக்களுக்கு தரமான சிறந்த உயர்ந்த கல்வி இலவசம், உயிர்காக்கும் மருத்துவம் உலகத்தரத்திற்கு இலவசம்.